ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆல். இந்த பதிவில் பழமொழிகள் பொருளறிதல் இதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓல்டு புக், நியூ புக், அது இல்லாமல் வேர் டு ஸ்டடியும் நம்ம பார்க்க போகிறோம். பழமொழிகள் பொருளறிதல் அழகு 5 இருக்குது. ஃபஸ்ட்டு வேர் டு ஸ்டடி பார்க்கலாம். நியூ புக்கில் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 21, 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 20, 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 36, 8th ஸ்டாண்டர்ட் பேஜ் நம்பர் 50, 51, 68, 72, 92, 9th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 28, 58, 106, 199, அது மட்டும் இல்லாமல் 85. 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 57, 64, 67, 69. 11th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 178. 12th ஸ்டாண்டர்டில் 68, 103. ஓல்டு புக்கில் பாருங்கள். 6th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 19, 7th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 26, 47, 11, 8. 8th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 33, 88. 8th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 27, 49, 74. 9th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 29, 66, 100. 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 30, 57, 89, 95. 9th ஸ்டாண்டர்ட் தேர்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 27, 56, 85. 10th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 31, 56, 85, 101, 103, 126, 147, 172, 201, 229, 246, 170. 12th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 57, 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 64. இப்போ நம்ம பழமொழிகள் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு நியூ புக் பார்க்கலாம். பழமொழிகள் பழமொழிகள்லே நம்மளுக்கு மீனிங் இருக்கும். அதனால் நம்ம மீனிங் மட்டும் சொல்ல, பழமொழிகள் மட்டும் என்னென்ன இருக்குது அப்படின்றத புக்கில் இருக்கிறத சொல்லிட்டு போயிடுறேன். 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 21. 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 21ல் சுத்தம் சோறு போடும் என்னும் பழமொழி. சுத்தம் சோறு போடும் அப்படின்றது பழமொழி. இது பேஜ் நம்பர் 21 இருக்குது. பழமொழியின் சிறப்பு டேஷ் சொல்வது, சுருங்க சொல்வது. இது சுத்தம் சோறு போடும், பழமொழியின் சிறப்பு சுருங்க சொல்வது. இது ரெண்டும் தெரிஞ்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 21ல். அடுத்தது 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம். 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் பேஜ் நம்பர் 20. இங்கே பாருங்கள். முறை மாறியுள்ள சொற்களை சரியான இடத்தில் பொருத்தி சொற்றொடரை நிறைவு செய்க. இதில் இருக்குது. விளையும் பயிர் முளையிலே தெரியும். இது ஒரு பழமொழி. அதுக்கடுத்தது கல்லாமையை இல்லாமை ஆக்குவோம். இது 6th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 20ல் இருக்குது. 6th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம் பார்த்துட்டோம், செகண்ட் டேர்ம் பார்த்துட்டோம். 7th ஸ்டாண்டர்டில் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 36. 7th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் டேர்மில் பேஜ் நம்பர் பேஜ் நம்பர் 36ல் விலங்குகள் தொடர்பான பழமொழிகள் புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. இது பேஜ் நம்பர் 36. அடுத்தது 8th ஸ்டாண்டர்டில் பேஜ் நம்பர் 50, 51, 68, 72, 92. 8th ஸ்டாண்டர்டில் 50, 51 ஃபஸ்ட்டு. பேஜ் நம்பர் 50ல் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் என்பது பழமொழி. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம்.
பேஜ் நம்பர் 51 இங்கே ஒரு சுத்தம் சோறு போடும், சுகாதாரம் பற்றிய பழமொழி. சுத்தம் சோறு போடும். அதுக்கடுத்தது 68 இங்கே வந்து ஒரு சர்க்கிளில் வட்டத்தில் வந்து பழமொழிகளை கொடுத்துருக்காங்க. அதை நான் கண்டுபிடிச்சி எழுதியிருக்கேன். ஒரு 10 எழுதியிருக்கேன் பாருங்கள். முயற்சி திருவினை ஆக்கும், அறிவே ஆற்றல், சுத்தம் சோறு போடும், வருமுன் காப்போம், பருவத்தே பயிர் செய், பசித்து புசி, அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். இதெல்லாம் வந்து 68 பேஜில். அதுக்கு அடுத்தது 72 92 72வது பேஜில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அறிவே ஆற்றல். இது ஒரு ஆன்றோர் கூற்று. இது பழமொழி. அறிவே ஆற்றல். அதுக்கு அடுத்தது இது வந்து 72. அதுக்கு அடுத்தது 92வது பேஜா. இங்கேயும் அதே தான், பழமொழி, அறிவே ஆற்றல். அதுக்கு அடுத்தது 9th வந்து ஃபஸ்ட்டு வந்து பேஜ் நம்பர் 28. 9th பேஜ் நம்பர் 28. பேஜ் நம்பர் 28 தொடரை பழமொழி கொண்டு நிறைவு செய்க. இளமையில் கல்வி முதுமையில் இன்பம், இளமையில் கல்வி முதுமையில் இன்பம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம், கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கல்லாடம் படித்தவரோடு சொல்லாடாதே, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு, கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. அடுத்தது 58. பழமொழிகளை பயன்படுத்தி சொற்றொடர் அமைக்க. இதில் கொடுத்துருக்காங்க. நெல்லுக்கு பாய்க்கின்ற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல, நெல்லுக்கு பாய்க்கின்ற தண்ணீர் புல்லுக்கு பாய்வது போல, தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், தண்ணீர் வெந்நீர் ஆனாலும் நெருப்பை அணைக்கும், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும், கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது, கிணற்று தண்ணீரை வெள்ளம் கொண்டு போகாது. அடுத்தது 106. 85 பார்த்துடலாம். ஆடிப்பட்டம் தேடி விதை, ஆடிப்பட்டம் தேடி விதை. பேஜ் நம்பர் 85. அதுக்கு அடுத்தது 106. இது வந்து அறிவியல் செய்திகள் கொண்ட பழமொழி. அவங்களே கொடுத்துருக்காங்க. தட்டான் பூச்சி தாழ பறந்தால் தப்பாமல் மழை வரும், தட்டான் பூச்சி தாழ பறந்தால் தப்பாமல் மழை வரும், வானில் பறக்குது குதிரை, பறக்க பறக்க வால் குறையும் குதிரை, அது என்ன? இது வந்து இவை போன்ற அறிவியல் செய்திகள் கொண்ட பழமொழிகள் விடுகதைகளை படித்தும் கேட்டும் அவற்றின் அறிவியல் அடிப்படையை வகுப்பறையில் கலந்துரையாடுக. தட்டான் பூச்சி தாழ பறந்தால் தப்பாமல் மழை வரும். இது வந்து ஒரு பழமொழி. அடுத்தது 199. பேஜ் நம்பர் 199. கடன் அன்பை முறிக்கும், கடன் அன்பை முறிக்கும்.
அடுத்தது 10ஆம் வகுப்பு பேஜ் நம்பர் 57 ஃபஸ்ட்டு. 10ஆம் வகுப்பில் பேஜ் நம்பர் 57. உணவு விருந்து குறித்த பழமொழி. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. இது பேஜ் நம்பர் 57. அதுக்கடுத்தது 64. பழக பழக பாலும் புளிக்கும். பழக பழக பாலும் புளிக்கும். அடுத்தது 67. 67 பழமொழிகளை நிறைவு செய்க. உப்பில்லா அப்படின்னு கொடுத்துட்டு டேஷ் கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு பானை, உப்பிட்டவரை, விருந்தும், அளவுக்கு. இதை வந்து நிறைவு செய்யணும். உப்பில்லா பண்டம் குப்பையிலே. உப்பில்லா பண்டம் குப்பையிலே. ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம். உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. உப்பிட்டவரை உள்ளளவும் நினை. விருந்தும் மருந்தும் 3 நாளே. விருந்தும் மருந்தும் 3 நாளே. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. அடுத்தது பேஜ் நம்பர் 69. நொறுங்க தின்றால் 100 வயது. நொறுங்க தின்றால் 100 வயது. இது வந்து 10ஆம் வகுப்பில் இருக்கின்றது. என்கிட்ட இப்போதைக்கு 11ஆம் வகுப்பு புக்கு இல்லை, 12ஆம் வகுப்பு பார்க்கலாம். இது வந்து நான் நெட்லேருந்து பார்த்து எழுதியிருக்கேன். உங்களுக்கு வந்து நான் 11ஆம் புக்கு வந்து நான் கேட்டிருக்கேன் ஒருத்தர்கிட்ட. அவங்க கொடுத்தாங்கன்னா நான் உங்களுக்கு இதை வந்து 178 என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்கிறேன். 12th ஸ்டாண்டர்டில் 68 103. 12th ஸ்டாண்டர்டில் 68. இதில் நிழலின் அருமை வெயிலில் தெரியும். இதில் பாருங்கள், துப்பு உழது எனின் அன்றோ சுகம் உழது என்ற ராமனின் கூற்று பின்வரும் 2 பழமொழிகளில் எதற்கு பொருந்தும்? அப்போது இது ரெண்டுமே பழமொழி. நிழலின் அருமை வெயிலில் தெரியும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். நிழலின் அருமை வெயிலில் தெரியும். சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இது பேஜ் நம்பர் 68. அதுக்கடுத்தது பேஜ் நம்பர் 103. பேஜ் நம்பர் 103 பின்வரும் பழமொழிகள். யானைக்கும் அடி சறுக்கும். தினை விதைத்தவன் தினை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான். குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. எறும்பு ஊற கல்லும் தேயும். ஊழி பெயரினும் தாம் பெயரார். யானைக்கும் அடிசறுக்கும் 1. தினை விதைத்தவன் தினை அறுப்பான். வினை விதைத்தவன் வினை அறுப்பான் 2. குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை. இது 3. எறும்பு ஊற கல்லும் தேயும். இது 4வது. ஊழி பெயரினும் தாம் பெயரார். இது வந்து 5வது. பன்னெண்டாம் வகுப்பில் இருக்கிறதுன்னு பார்த்துட்டோம். இப்போ நியூ புக்கில் முடிச்சிட்டோம். ஓல்டு புக்கில் வந்து இப்போ 1 by 1 நம்ம பார்த்துடலாம். நான் ஓல்டு புக்கில் இருக்கிறத வந்து நோட்டில் எழுதியிருக்கேன். என்கிட்ட ஓல்டு புக் இல்லை. 6th ஸ்டாண்டர்ட் 3rd term, அதாவது ஓல்டு புக் 3rd termல பேஜ் நம்பர் 19 தர்மம் தலை காக்கும். அடுத்தது 6th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் 1st termல 57வது பேஜில் கோழியை கேட்டால் ஆனம் காய்ச்சுவாங்க. அளக்குற நாளிக்கு அகவிலை தெரியுமா? திறந்த வீட்டுக்கு திறவுகோல் எதுக்கு? இதெல்லாம் பழமொழி. கோழியை கேட்டால் ஆனம் காய்ச்சுவாங்க. ஆனம்ன்றது வந்து என்னென்னா குழம்பு. அளக்குற நாளைக்கு அகவிலை தெரியுமா? இது வந்து விலை. நாளினா இந்த இப்போ நம்ம
நெல் அதெல்லாம் அளக்கிறதுக்குன்னு தனியாக வந்து ஒரு இது இருக்கும்ல, அதுதான். திறந்த வீட்டுக்கு திறவுகோல், திறவுகோல்ன்றது வந்து சாவி. 7வது ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் 26, 47 2 பேஜில் இருக்குது. 26வது பேஜில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தை பிறந்தால் வழி பிறக்கும், நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம், ஆடிப்பட்டம் தேடி விதை, பருவத்தே பயிர் செய், அகல உழுவதனை விட ஆழ உழுதல் நன்று. இதெல்லாம் வந்து பேஜ் நம்பர் 26ல் இருக்குது. அடுத்தது பேஜ் நம்பர் 47ல், இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு, இறக்கும் காலம் வந்தால் பிறக்கும் ஈசலுக்கும் சிறகு, எறும்புக்கு தெரியாதா கரும்பு இல்லை, எறும்புக்கு தெரியாத கரும்பு இல்லை, அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்களை உறவு மேல், அரண்மனை உறவை காட்டிலும் அடுக்களை உறவு மேல். பேஜ் நம்பர் 11ல், உணவே மருந்து மருந்தே உணவு. பேஜ் நம்பர் 7ல், வருமுன் காப்போம். இது வந்து 7வது ஓல்டு புக்கில் 3rd டேர்ம்லே. கேட்காத கடனும் பார்க்காத பயிரும் பால். இது வந்து பேஜ் நம்பர் 11, 7வது ஓல்டு புக் 3rd டேர்மில். அடுத்தது வந்து 8வது ஓல்டு புக் 1st டேர்மில் பேஜ் நம்பர் 33, 88, 23. 33ல் பேஜ் நம்பரில், போதுமென்ற மனமே பொன் செய்யும் மருந்து, அகத்தின் அழகு முகத்தில் தெரியும், கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாது, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு, கெடுவான் கேடு நினைப்பான், அடியாத மாடு படியாது, ஏற்றம் உண்டானால் இரக்கமும் உண்டு, அளவுக்கு மிஞ்சினால் அமிழ்தமும் நஞ்சு, காலம் பொன் போன்றது, ஆற்றில் போட்டாலும் அளந்து போடு. இதெல்லாம் வந்து பேஜ் நம்பர் 33. பேஜ் நம்பர் 23ல், முயற்சி திருவினையாக்கும் இளமையில் கல். அடுத்தது பேஜ் நம்பர் 88ல், எலி வலை ஆனாலும் தனி வலை வேண்டும், ஓட்டை சட்டி ஆனாலும் கொழுக்கட்டை வெந்தால் சரி, ஒடிந்த கோல் ஆனாலும் 3 கோல் ஆகும், கடுகளவு நெருப்பு ஆனாலும் போரை கொளுத்திவிடும், சுடர் விளக்கு ஆனாலும் தூண்டுகோல் வேண்டும், கந்தை ஆனாலும் கசக்கி கட்டு, கூழானாலும் குளித்து குடி. இதெல்லாம் வந்து பேஜ் நம்பர் 88ல். 8th ஓல்டில் வந்து 3rd டேர்மில் பேஜ் நம்பர் 27, 49, 74 இருக்கிறது பார்க்கலாம். இப்போ வந்து 27வது பேஜில், ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, தான் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும், ஆளும் வேலும் பல்லுக்குருதி, நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி. இது வந்து பேஜ் நம்பர் 49ல். பேஜ் நம்பர் 74ல், தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, ஆடிப்பட்டம் தேடி விதை, மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்காதே, தை பிறந்தால் வழி பிறக்கும், பசியாமல் இருக்க வரந்தருவேன் கொஞ்சம் பழையது இருந்தால் போடு. அடுத்தது 7வது ஓல்டு புக் 1st டேர்மில் பேஜ் நம்பர் 64, சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும், சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். அடுத்தது 9th ஓல்டு 1st டேர்மில் 29, 66, 100 பேஜில் 29வது பேஜில் இருக்கிறது. 5ல் வளையாதது 50ல் வளையுமா, தாயை போல பிள்ளை நூலை போல சேலை, உயிர் காப்பான் தோழன், வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம், தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். இது வந்து பேஜ் நம்பர் 29ல் இருந்தது. இப்போ பேஜ் நம்பர் 66ல் இருக்கிறத பார்க்கலாம். அழுத பிள்ளை பால் குடிக்கும், காற்றுள்ள போதே தூற்றிக்கொள், விளையும் பயிர் முளையிலேயே தெரியும், முதற்கோணல் முற்றிலும் கோணல், ஆணைக்கும் அடி சறுக்கும். இது வந்து பேஜ் நம்பர் 66ல் இருந்தது. அடுத்தது பேஜ் நம்பர் 100ல், கம்பன் வீட்டு கட்டுத்தறியும்
கவி பாடும். கல்லிலே நார் உரிக்க முடியுமா? கரைப்பார் கரைத்தால் கல்லும் கரையும். வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன். தர்மம் தலை காக்கும். 9th ஓல்டு செகண்ட் டேர்மில் பேஜ் நம்பர் 30, 57, 89, 95. ஃபஸ்ட்டு 30 இருக்கிறத பார்க்கலாம். எரிவதனை பிடுங்கினால் கொதிப்பது அடங்கும். சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமிழும் நாப்பழக்கம். வேலையே பயிரை மேய்ந்தாற் போல. பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். தானம் கொடுத்த மாட்டை பல்லை பிரித்து பார்க்கலாமா? இது பேஜ் நம்பர் 30 இருந்தது. பேஜ் நம்பர் 57 பழி ஓரிடம் பாவம் ஓரிடம். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். பணம் 10 செய்யும். தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டில். பகலில் பக்கம் பார்த்து பேசு, இரவில் அதுவும் பேசாதே. இதெல்லாம் பேஜ் நம்பர் 57 இருக்கிறது. அடுத்தது பேஜ் நம்பர் 89 இனம் இனத்தோடு சேரும். கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு. காலத்திற்கேற்ற கோலம் கொள். மாறி அல்லது காரியம் இல்லை. நுணலும் தன் வாயார் கெடும். இதெல்லாம் பேஜ் நம்பர் 89. பேஜ் நம்பர் 95 நொறுக்கு தீனி வயிற்றுக்கு கேடு. மீதுன் விரும்பேன். உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. பசி வந்திட 10 பறந்து போகும். நொறுங்க தின்றால் 100 வயது. உண்டி முதற்றே உலகு. இதெல்லாம் பேஜ் நம்பர் 95. 9th ஸ்டாண்டர்ட் செகண்ட் டேர்ம் ஓல்டு புக்கில். 9th ஸ்டாண்டர்ட் ஓல்டு புக்கில் 3rd டேர்மில் 27, 56, 85 பேஜில் இருக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 27வது பேஜில் தனிமரம் தோப்பாகாது. மடியில் கனமில்லை என்றால் வழியில் பயமில்லை. ஆழம் அறியாமல் காலை விடாதே. ஆலை இல்லா ஊருக்கு இலுப்பைப்பூ சருக்கரை. புலியை பார்த்து பூனை சூடு போட்டு கொண்டாற்போல். இது பேஜ் நம்பர் 27 இருந்தது. பேஜ் நம்பர் 56 கோபம் குலத்தை கெடுக்கும். பிள்ளையை கிள்ளிவிட்டு தொட்டிலையும் ஆட்டுவது போல. தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும். நகமும் சதையும் போல. நிழலின் அருமை வெயிலில் தெரியும். இதெல்லாம் பேஜ் நம்பர் 56 இருந்தது. அடுத்தது பேஜ் நம்பர் 85 பசுத்தோல் போர்த்திய புலி. ஒற்றுமையே வலிமை. நெருப்பில்லாமல் புகையாது. வல்லான் வகுத்ததே வாய்க்கால். கைக்கு எட்டியது வாய்க்கு எட்டவில்லை. இதெல்லாம் பேஜ் நம்பர் 85 இருக்கிறது. டென்த்து ஓல்டில் பேஜ் நம்பர் 31, 56, 85, 101, 103, 126, 147, 172, 201, 229, 246 இத்தனை பேஜில் இருக்கிறத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 31வது பேஜில் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சு. உழைப்பின்றி ஊதியமில்லை. பதறாத காரியம் சிதறாது. அறிவே ஆற்றல். இது பேஜ் நம்பர் 31 இருந்தது. பேஜ் நம்பர் 56 தனக்கு மிஞ்சியே தானமும் தருமமும். பேராசை பெரு நட்டம். முல்லை முள்ளால் எடு. எலி வலையானாலும் தனி வலையே சிறந்தது. குறைக்கூடம் கூத்தாடும். குறைக்குடம் கூத்தாடும். பேஜ் நம்பர் 56 இருக்கிறது. பேஜ் நம்பர் 85 பணம் 10 செய்யும். புலி பசித்தாலும் புல்லை தின்னாது. காலம் பொன் போன்றது. வருமுன் காப்பதே சிறந்தது. முயற்சி திருவினையாக்கும். இது பேஜ் நம்பர் 85 இருக்கிறது. பேஜ் நம்பர் 101 சிறு துளி
பெருவெள்ளம். பேஜ் நம்பர் 103. முடவன் கொம்புத்தேனுக்கு ஆசைப்படலாமா? அடிமேல் அடி அடித்தால் அம்மியும் நகரும். யானைக்கும் பானைக்கும் சரி. செய்யும் தொழிலே தெய்வம். காலம் பொன் போன்றது. இதெல்லாம் பேஜ் நம்பர் 103 இருக்கிறது. அடுத்தது பேஜ் நம்பர் 126. இனம் இனத்தோடு சேரும். வீட்டில் எலி வெளியில் புலி. தோல்வியே வெற்றிக்கு அடிப்படை. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. ஆழம் அறியாமல் காலை விடாதே. இதெல்லாம் பேஜ் நம்பர் 126 இருக்கிறது. அடுத்தது பேஜ் நம்பர் 147. நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கும். காற்றுள்ள போதே தூற்றிக்குள். பழக பழக பாலும் புளிக்கும். அகத்தின் அழகு முகத்தில் தெரியும். அரசன் அன்று கொள்வான் தெய்வம் நின்று கொள்ளும். இதெல்லாம் பேஜ் நம்பர் 147. அடுத்தது பேஜ் நம்பர் 172. மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. கல்வி கரையில கற்பவர் நாள் சில. குறைக்கின்ற நாய் கடிக்காது. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். காலத்தே கடமையை செய். இதெல்லாம் பேஜ் நம்பர் 172. உயிர் கொடுப்பான் தோழன். இதெல்லாம் 201 பேஜில். தன் கையே தனக்கு உதவி. முயற்சி திருவினை ஆக்கும். வாழ விடு. உன்னை போல் பிறரையும் நேசி. இதெல்லாம் பேஜ் நம்பர் 201. பேஜ் நம்பர் 229. ஒழுக்கம் உயர்வு தரும். நல்ல தொடக்கம் நல்ல முடிவை தரும். பட்ட காலிலே படும் கெட்ட குடியே கெடும். செய்வன திருந்த செய். ஏற்றம் உண்டானால் இரக்கம் உண்டு. இதெல்லாம் பேஜ் நம்பர் 229. சிறு துரும்பும் பல்குத்த உதவும். இது பேஜ் நம்பர் 246. சிந்தித்து செயல்படு. இக்கரைக்கு அக்கறை பச்சை. அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு. காற்றுள்ள போதே தூற்றிக்கொள். இதெல்லாம் பேஜ் நம்பர் 246 இருக்கிறது. 10th ஓல்டு புக்கில் இருக்கிறத முடிச்சிட்டோம். 12th ஓல்டு புக்கில் பேஜ் நம்பர் 202. மண் குதிரையை நம்பி ஆற்றில் இறங்கலாமா? மின்னுவதெல்லாம் பொன்னல்ல. 1000 காக்கைக்கு ஒரு கல். வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம். பாய்மரம் இல்லா மரக்கலம் போல. எலிவலையானாலும் தனிவலை வேண்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், 12th ஓல்டு புக்கில் இருக்கிறது. நம்ம இன்றைக்கி பழமொழிகள் பொருளறிதல் பழமொழிகளை பற்றி இன்றைக்கி வேர் டு ஸ்டடியும் பார்த்துட்டோம். நியூ புக் ஓல்டு புக்கில் எங்கெங்கே எந்தெந்த பேஜில் என்னென்ன டேட்டா இருக்குன்றதையும் பார்த்துட்டோம். ஆல் தி பெஸ்ட் ஆஃபீஸர்ஸ். இதை நீங்கள் தெளிவாக படிச்சுக்கோங்க. இது நான் ஏன் இதுக்கான பொருள் சொல்லலைன்னா, இதுலேயே நம்மளுக்கு பழமொழின்றதை நம்மளுக்கு காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் அப்படின்னா, நம்மளுக்கு எப்போ நம்மளுக்கு எந்த வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ நம்ம பயன்படுத்திக்கணும். அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு அப்படின்னா எல்லாத்துமே ஒரு லிமிட்டடாக நம்ம ஒரு அளவோடு ஒரு லிமிட்டடாக தான் இருக்கணும். அளவுக்கு மீறி போனால் எல்லாமே கஷ்டத்தில் தான் முடியும். இது மாதிரி அதுலேயே நம்மளுக்கு பொருள் இருக்கிறதுனால நான் இதற்கான பொருளை என்ன மீனிங் என்ன உணர்த்துறாங்கன்றதை நான் சொல்லலை. மரபு தொடருக்கு ஊமை தொடருக்கு பொருள் சொன்னேன். பழமொழிகளுக்கு தேவையில்லைன்னு தோணுச்சு, அதனால் நான் சொல்லலை. இது உங்களுக்கே நல்லா ஈஸியாக விளங்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எடுத்து கொடுத்துட்டேன். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா இல்லையான்றதை கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.